என்னோட பேர் வந்து மனோஜ். வணக்கம் எல்லாருக்கும். அஜித் வந்து கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன், கொலை நடக்கும்போதும் பார்த்தேன். எல்லாரும் வந்து அடித்து தான் அவனை வந்து துன்புறுத்தினாங்க. அதை கண்ணால் நான் பார்த்தேன். ரெண்டாவது வேற எதுவும் கேட்குற கேள்வி இருந்தால் நீங்களும் கேளுங்க, நானும் பதில் சொல்றேன். அடிச்சது வந்து 3 பேர் அடிச்சாங்க. முதல் எனக்கு தெரிஞ்ச 3 பேர் அடிச்சாங்க. 3 பேரை நான் கண்ணால் பார்த்தேன். அடிக்கும்போது அவர் பலமுறை வந்து தண்ணி கேட்டார், தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்காம இருந்தாங்க. நாங்களும் சொன்னோம் அடிக்காதீங்க தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம், அவங்க கொடுக்கல. இருந்தேன். நான் எதுக்கு போனோம்னு கேக்குறீங்களா? எனக்கு வந்து அவர் வந்து தம்பி. ஆமா, அனுமதிக்கலைன்னா நான் வந்து ஒரு ஸ்தலத்துல வேலை பாக்குறேன். நான் வெளியில வேற இடத்துல வேலை பாக்குறேன். அது சொல்ல விரும்பல. கோசாலை தான் பார்த்தேன். அவர் அருகில தான் நான் போய் அமர்ந்து கேட்டேன், என்னடா நடந்துச்சு சொல்றா, உண்மையை சொல்றான்னு கேட்டேன். நீங்க யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்க கேளுங்க, கேட்டா அவர் ஏதாவது உண்மையை சொல்றாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். அதுக்கு மேலே அவன் பேசலை. ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வளர்ந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதை போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க. அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும். இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு. அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி கொடுங்க, தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல, தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி வாங்கி கொடுத்ததில்ல, ஆனால் வந்து கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் நான் வெளியில் போயிட்டு திருப்பி வந்தேன். தண்ணி கொடுத்தாங்க, அதை மட்டும் கண்ணால நான் கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்றாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்றா அப்படி இல்லை, அதை காதால நான் கேட்கறேன். அது கிடையாது. அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. எவ்வளவு நேரம் விசாரணை? எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில இருந்து போயில 3:30 போனேன். 3:30 இருந்து நான் உள்ள போற வரைக்கும் அடி. எத்தனை மணிக்குள்ள போனீங்க? 3:30 வந்து நான் அங்கே போயிட்டேன், ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புனேன், 3:30 நான் அங்கே போயிட்டேன். 3:30 இருந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை மணி இருந்தீங்க ஸ்பாட்? நான் வந்து அவனை ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் இருந்தேன். எவ்வளோ நேரம் ஆட்டோ எத்தனை மணிக்கு? ஒரு 6-6:30 இருக்கும். 3:00 இருந்து 6 மணி, கிட்டத்தட்ட 2:30 6-6:30 ஆட்டோவில் ஏற்றும்போது அவருக்கு உயிர் இருந்துச்சு? இல்லை, கிடையாது. அவருக்கு உயிரே கிடையாது. இங்கே முடிஞ்சிச்சு. நான் தான் பார்த்து சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் வந்து நான் சொல்லாமல் இருந்தது காரணம், மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாவோ வராததுக்கு காரணம், அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமரா, ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமராவில் நான் பதிவாக இருப்பேன். அது இருந்திருந்தால் உண்மை வெளியே வந்திருக்கும், என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கேமரா இருக்கு. என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு. நான் பக்கத்துல இருந்தேன். அடிக்கும்போது பக்கத்துல அனுமதிச்சாங்க. யாரு விசாரணைக்கு நான் போல. ஆனா வந்து நான் பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேக்குறாங்க யார் யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. மனோஜ் பாபு. உங்களை சாட்சியை மறைச்சிட்டாங்க? இல்ல, என்னோட பேரை வந்து நான் கொடுத்துட்டேன். யார் யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன். போலீஸ் வந்து கேட்டாங்க. போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் நம்பர். அவரு கூட வேலை பார்க்கல, நான் ராம்நாட்ல வேலை பார்க்கிறேன். எனக்கு வந்து சனி ஞாயிறு லீவ், அதனால நான் இங்க இருந்தேன். பார்த்தேன் கண்ணால பார்த்தேன். கோசாலை மரம், கோசாலையில இருந்து அடிச்சு. வேற எதுவும் கேள்வி கேட்கறதா நீங்க கேளுங்க சார். இருந்தேன். நான் தான் பல்ஸ் பார்த்தேன். குறுங்க, நான் தான் பல்ஸே பாக்குறேன். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்றேன். அவனை நெஞ்சில கை வச்சு நான் தான் அமுக்குறேன். கோசாலை மரத்தில் வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரின்னா மூச்சு ஏங்குறான். ஏங்கும் போது நான் பாக்குறேன். அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்றேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றேன். 2வது தடவை சொல்லும் போது அவருக்கு நெஞ்சை வந்து அமுக்குறேன். அப்ப உயிர் இருக்கு. ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்ல. பல்ஸ் பாக்குறேன், 2 கையிலையும் பிடிச்சு பாக்குறேன், நாடி பிடிச்சு பாக்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்ல.
திருப்பி நெஞ்சில கை வைக்கிறேன், நெஞ்சில துடிப்பு இல்ல. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டாரு. நான் அப்போயே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்துட்டாப்ல, என்ன எதுவும் மிரட்டல. சனிக்கிழமை 6:30 மணி போல ஆட்டோல ஏத்திட்டு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சிலர் பேர் நான் கொடுத்துருக்கேன், அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆனா என்னை கூப்பிடல, என்னை கூப்பிட கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன் சார். நடந்தது என்ன உண்மையோ அதைத்தான் நான் சொல்றேன். நடந்த உண்மையை தான் சொல்றேன். நீங்க சாட்சி சொல்றதுக்கு மறுக்கிறீங்க. நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் இருக்கிறது தெரியும்ல, இருக்கா இல்லையான்றது கோர்ட்ல தான் சொல்லணும். இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டாக்க நான் பதில் சொல்லுவேன். கேமரா இருக்காங்க இந்த இடத்துல? இருக்கு இருக்கு, வெளியில இருக்கு. கோயிலுக்கு வெளியில, ஆபீஸ்க்கு வெளியில இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது. அங்கேயே மோஷன் போயிட்டானா, ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் போயிடுச்சுன்னா உயிர் இருக்குமா இல்லையா? அடிச்ச இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல கேமரா கிடையாது, இல்ல. ஆனா அது இருந்தது எடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல. அது அந்த இடத்துல இருக்கு, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஆமா, வெளியில வர இடத்துல இருக்கு. உள்ள கொண்டு போனதும் தெரியும், வெளியில வந்ததும் தெரியும். சனிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு இறந்துட்டார் ஸ்பாட்லயே. சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனித கழிவு வெளில ஏறிச்சுன்னா அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்றேன். அங்கேயே நான் சொல்லிட்டேன், அவன் உயிர் இங்கேயே முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நாடகம் போட்டிருக்காங்க. ஆட்டோல, இங்க இருந்து ஆட்டோல, மடப்புறத்துல இருந்து ஆட்டோல, லோக்கல் ஆட்டோ. ஓகேவா? வேற எதுவும் கேக்குறீங்களா? இன்னைக்கு தான் அதைத்தான் நான் சொல்றேன் சார். நான் பேர் கொடுத்துட்டேன், என்னை கூப்பிடலன்னு தான் நான் சொல்றேன். ஆமா ஆமா யாரும் கூப்பிடல, அழைப்பு. இனிமேல் கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்றதுக்கு ரெடி. ஓகே ஓகே சார். பேர் வந்து மனோஜ் பாபு. பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, நைட் வந்து எழுதி கேட்டாங்க, யார் யார் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்னோட பேரை வந்து சொல்லிட்டேன். ஆமா, அங்க இருந்து 4 பேரு, அடிச்சது 3 பேரு. அடையாளம் தெரியும். அவர் பேரு ராஜான்ற ஒருத்தர். அவர் தான் வந்து நெஞ்சில வந்து எத்தனது. அவன் தண்ணி கேட்க கேட்க வந்து மேற்கொண்டு வந்து நெஞ்சில வந்து எத்தனது. அவர் தான் இங்கே இறந்துட்டார் கன்ஃபார்ம். அதுக்கு நான் உறுதியா சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்லும்போது இப்ப கோயில் நிர்வாகம் அதை எடுத்துக்கிட்டு கோயில்ல இதெல்லாம் கழிக்கணுமே, அதெல்லாம் செஞ்சாங்க. எப்படி புரியல? கோயில்ல வந்து பரிகார பூஜை எல்லாம் பண்ணணும். ஆமா, நம்ம இங்க இறந்துருக்காங்க. அத பத்தி நீங்க இதுவே கேஸ் நடந்துகிட்டு இது கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல ஆபீஸ்ல. நான் இதுவே வந்து இப்பதான் வந்து சொல்றேன். இப்ப கோயில்ல வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? அங்க அறநிலையத்துறை வந்து பரிகாரம் பண்றது அது அவங்க பாத்துக்கிடுவாங்க. அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லல. ஆனா என்னை வந்து விட்னஸா சேர்த்திருக்காங்கன்றது, அதாவது என்னோட பேரை வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து என்னை கூப்பிட கிடையாது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அஜித் வெள்ளிக்கிழமை காலையில நான் அவனை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு டூட்டி முடிஞ்சு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு போனாங்கன்ற தகவல் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலைல 4 மணிக்கு வந்து போலீஸ் டெம்போல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வச்சிருந்தாங்க. அதை நான் கண்ணால பார்த்தேன். இல்ல கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை மத்தியானம் அந்த 3 மணி சொல்றேன்ல, அப்பதான் வந்து நான் உள்ள ஆபீஸ்க்குள்ளேயே போறேன். அப்பதான் எனக்கு தெரியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. அது வேணாம் சார், அது இருக்கட்டும். அஜித்குமார் வந்து உங்களுக்கு தம்பி. இதுல என்னன்னா, எங்க இப்ப சாட்சி சொல்ற நாங்க எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பு வேணும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே.